ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? நிறைய கிரகம் 7ஆம் இடத்துக்கு வருதுங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, ராசிக்கு அஷ்டமத்தில் சனி, ராசியிலேயே கேது, ராசிக்கு 11ல் குரு வக்ரம், ராசியிலேயே பார்த்திங்கன்னா கேது பகவான். இதுக்கு மேலே வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கிரகங்கள் தான் 7ஆம் பாவகத்தில் மார்ச் மாதம் முழுவதுமே இருக்குது. இதெல்லாம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு? கிரகங்கள் கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? சிம்ம ராசியை பொறுத்தவரையும் தலை நிம்மருமா? இத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டுட்டோம், இனியும் இதே மாதிரி இருக்குமா? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது, எந்தெந்த பிளானட் என்னென்ன இடத்துல இருக்குது, நம்மளுடைய குண நலன்கள் என்ன, நம்மளுடைய ராசி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய லக்னம் என்ன சொல்ல வருது, நம்மளுடைய பிளானட்டரி கன்ஜெக்ஷன், நடக்கக்கூடிய தசா புத்திகள், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன், இதெல்லாமே ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய இப்போ அனைத்து கோச்சாரங்கிறதுமே தற்காலிகமானது தான். மார்ச் மாத பலன்களில் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம், சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ராசி 12 ராசிலையும் ரொம்ப நல்லா கெத்தான ராசின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சிம்மம் தான். ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்காண்டின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நாங்களாம் சிம்ம சொப்பனமாகவா? இன்றைக்கி நாங்கள் எப்படி இருக்கோம் தெரியுங்களா? விரத்தியோடைய உச்சியில் இருக்கிறோம், வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கோம். இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி சிம்மத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. சந்தர்ப்பவாதத்தால் நிறைய சந்தர்ப்பம் கிடச்சும் பயன்படுத்த முடியல, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன்? நிறைய பார்த்திங்கன்னா எங்ககிட்ட திறமை இருக்குது, வெளிக்காட்ட முடியல. ஏன்? இன்றைக்கி நான் அழுதுத்தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லாத சிம்மமே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எதையும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி இருள் அடைஞ்சு கிடக்குது. அப்படிங்கிற நீங்கள் எப்பேற்பட்ட நபராக இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகமான தசா புத்திகள் நடக்கட்டும்னா இந்த வலிகளை, இந்த வேதனைகளை நீங்கள் கடக்காமல் ஒரு நாள் கூட தூங்க மாட்டீங்க. செட்டில் ஆகிருக்கணுங்க, என்னைக்கோ செட்டில் ஆகிருக்க வேண்டிய ராசி இன்னுமே இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள். இன்றைக்கெல்லாம் உங்களை மீது என்னென்னமோ சூழ்நிலைகள்லாம் நடக்குதுங்க. உங்களை மீது நிறைய திட்டங்கள், உங்களுக்கு சொல்லாமல் பலவித அழைப்புகள், கல்யாணத்துக்கு போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, எல்லா இடத்துலையும் உங்களை அவமானப்படுத்துறது, தனியாக ஒதுக்கி வைக்கிறது. நீங்கள் பார்த்து பண்ணினவங்க, நீங்கள் பார்த்து வளர்த்தி விட்டவங்கள இன்றைக்கி உங்களையே யாருன்னு கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அவங்களால ஒரு வலிகளோ ஒரு வேதனைகளோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லியே ஆகணும், இவங்கள மாதிரியே மற்றவங்களும் ஒரு நேர்மையானவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறனால எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு அந்த உதவிகளுக்காக பெரிய அடி வாங்கக்கூடிய ராசியும் இந்த சிம்மம் தான். செய்யாத தப்புக்கு இன்றைக்கி நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை. உங்களோட பிறந்த வீட்டிலே உங்களை யாருன்னு கேட்குறாங்க. திருமண வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியல. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் போதுமாங்க, இன்னும் இருக்குதா எங்களுக்கு அப்படின்னு நீங்களே உங்களை கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்கு. சிம்ம ராசியை பொறுத்தவரையும் அதுதான் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்பேற்பட்ட யோகாதிபதியாக இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் குரு 5ல் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் இன்றைக்கி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் கடந்துட்டுருக்கீங்க. நிதர்சனமான உண்மை. இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். அவங்கக்கிட்ட பார்க்கும்போது பிரசன்னமும் அதே தான் இண்டிகேட் பண்ணுச்சு. உங்கள் பொண்ணுக்கு இப்போ கல்யாண யோகம் இல்லைங்க, ஆனால் தசாபுத்தி இருக்கான்னு உங்கள் பொண்ணு ஓகே சொல்கிற சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா, அப்படிங்களா மேகம், திருமணம் வந்துருச்சு, நல்ல எனக்கு தெரிஞ்ச பையனாக இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி திருமணம் பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணலை, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க கேட்காம திருமணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தான் ஆச்சுங்க. இன்றைக்கி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இது யார் மேலே குற்றம் சொல்கிறது? நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், இந்த விஷயங்கள்லாம் இனி பார்த்திங்கன்னா தசாபுத்தி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, டிரான்சிட் அதை விட ஒஸ்ட்டாக இருக்குது, திருமணத்தை ஹோல்டு பண்ணுங்கள். இல்லை மேடம், எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, வயது 29 ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு பண்ணி வச்சுட்டா என்னுடைய வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மீறி பண்ணி இன்றைக்கி பாருங்கள் 3 மாதத்தில் பயங்கரமான செலவோட கூடிய இன்றைக்கி டைவர்ஸில் எண்டாகி நிற்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, அடுத்து வரக்கூடிய வரனாவது எங்களுக்கு இப்படி இருக்குமா, நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு வந்திருக்காங்க. நம்ம மறுபடியும் இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ பிறந்த கால ஜாதகம் ஒரு விஷயத்தை கல்யாண யோகம் இருந்தாலும் இண்டிகேட் பண்ணினாலுமே அந்த கல்யாணத்தில் பிரச்சனை வருது அப்படிங்கிறது அவங்க பிறந்த கால ஜாதகம் அதையும் சொல்லுச்சு. அப்போது அதை காலதாமதம் பண்ணி நம்ம திருமணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய மேரேஜ் லைஃப்பை இன்றைக்கி காப்பாற்றிருக்க முடியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் இன்றைக்கி அவங்களால அந்த திருமணத்தை காப்பாற்ற முடியல. இதுக்கு அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட அம்மா. இன்றைக்கி நம்மக்கிட்ட அழுகுறாங்க, அழுதுட்டு மறுபடியும் பேசுகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இப்போ டைவர்ஸ்க்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் 2ஆம் திருமணத்துக்கு போகலாமா வேண்டாமா,
நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க. அந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணுனாங்க அவங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வ கோளாறாக அந்த திருமணத்த முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணி, இப்ப அந்த பையன் வந்து காம்ப்ரமைஸ் ஆயி திருப்பி அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ஒரு ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி மாதிரி ஒரு பதில் சொல்றதுக்கு காத்துட்ருக்கு. இந்த காலங்கள்லாம் நமக்கு வந்து செக்யூரான காலங்கள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப பாசிட்டிவ். இந்த காலங்கள நம்ம கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கிட்டயும் பேசுறத கம்மி பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடந்துக்கோங்க அப்படிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் தான். ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. ஸோ இங்க மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு ராசிக்கு 7 நெறைய கிரகங்கள் இருக்கு. திருமண யோகத்த குடுக்குமா? எஸ், நிச்சயமாக குடுக்கும். கிட்டத்தட்ட 31 வரையும் வயது கடந்துருச்சு. 32 கடந்துருச்சு. இன்னுமே நெறைய அலையன்ஸ் வரவே இல்ல எங்களுக்கு. நாங்க திருமணத்துக்கு போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து ஒரு தலைசிறந்த ஒரு யோகமா இருக்கும். ரொம்ப விரக்தியோடைய உச்சியில இருந்த நீங்க ராசியாதிபதி ராசிய பார்க்கறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம், அடுத்தவங்க பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு ஒரு ஒரு விஷயங்களும் யார்கிட்டயாவது ஆதரவு கிடைச்சா போதும். யாராவது என்கிட்ட 10 நிமிஷம் பேசுனா போதும். உண்மையாலுமே சிம்மத்த பொறுத்தவரையும் இதெல்லாம் சரியாயிரும். கவலைப்படாத. கொஞ்ச காலம்தான். எந்திரிச்சு நீ பழையபடி ஓட ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு யாராவது ஒரு ஹோப் குடுத்தாங்கன்னா, இன்னைக்கு மறுபடியும் அவங்க ரொம்பவே வந்து திரும்பியும் அது எப்படி முன்னாடி இருந்தாங்க தைரியமா, தன்னம்பிக்கையா, அதே மாதிரி இன்னைக்கு வந்துருவாங்க. அந்த ஹோப் குடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லாதனால ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. நிதர்சனமான உண்மை. இன்னைக்கெல்லாம் தொழில் அப்படிங்கிறது சிம்மத்த பொறுத்தவரையும் எட்டாக்கனியாக இருக்குது அப்படிங்கிற தொழில்ல ரொம்பவே வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி. எவ்வளோ திறமையா இருந்தாலும், கடின உழைப்பாளியாக இருந்தாலும், இந்த நேரம் ஒரு அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கு. கண்டிப்பா விழுந்துரும். கடைசிக்கு வரக்கூடிய வருமானத்துல இவ்வளோ சதவீதம் தான் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துல நிறைய முயற்சி பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க முயற்சி பண்றாங்க, நடக்குது. நான் முயற்சி பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயங்கள் தான் நெகட்டிவ் அடிக்கடி குடுத்துட்டு இருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. நிறைய டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்தவரையும் காத்துட்டு இருக்கு. நிறைய பொருள் சார்ந்த ஒரு யோகங்கள், புதிய முயற்சிகள், பொறுப்புள்ள வேலை பளு இனி அதிகரிக்க போகுது. நிறைய செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து யாரால நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது இல்லாம, மனைவினால, கணவன்னால, அடுத்தது குடும்பம் சார்ந்த உறவுகள்னால, அப்பானால, அம்மால எந்தெந்த உறவுகள்லாம் நீங்க வேணும்னு ஓடுறீங்களோ, அவங்கெல்லாம் உங்கள ஓங்கி ஒரு அப்ப அடிச்சுட்டு தள்ளி ஓரமா உட்கார வச்சுறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பலன். இன்னைக்கு கேதுவ நோக்கி தான் நீங்க போறீங்க. முத்தியும் மோட்சத்தையும் நோக்கி நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு பாதிப்புகள் இல்ல. பிறந்த கால ஜாதகத்துல சர்ப்ப தோஷம் ஏதாவது இருந்தாலோ, இல்ல சர்ப்பம் சார்ந்து நெறைய கிரகங்கள் பிடியில இருந்தாலோ, இன்னைக்கு கடுமையா பாதிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்ம ராசி தான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பையன படிக்க வச்சா, இன்னைக்கு 5 இன்டர்வியூ, 6 இன்டர்வியூ வரை வேலைக்கு போறாங்க. வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் இல்ல. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ப நோக்கி என் ஃப்ரெண்டு சொல்றாங்க, அங்க இருக்கு, வேலை இருக்கு, இங்க இருக்குன்னு போறாங்க. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டுனாலே எனக்கு பாதிப்படையுது. இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது எல்லாமே இனி படிப்படியாக மாறப்போகுது. கஷ்டங்கள மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு சற்றே ஆறுதல் தரக்கூடிய ஒரே பிளானட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு தான். இந்த குரு தான் இன்னைக்கு உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய வீட்ட பார்க்கறதுனால 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துல ராஜா மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கும் நான் பல பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்ல. இன்னைக்கும் என்னுடைய குடும்பத்துல வீட்ல வாசல்ல வந்து ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் நான் குடும்பத்த நடத்திட்டு இருக்கேன்னு தைரியமா சொல்லலாம். இன்னுமே நீங்க தைரியமா பேசலாம். ஆனா அந்த அளவுக்கு முன்ன இருந்த மாதிரி தைரியம் அப்படிங்கிறது சிம்மத்த பொறுத்தவரை ரொம்ப கம்மியா இருக்கு. இது எல்லாமே மாறப்போகுது. இனி புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்த வேகமாக ஒரு ஒரு விஷயங்களும் செயல்பட போறீங்க. பதிக்கப்பட்ட பல விஷயங்கள் இதெல்லாம் என்கிட்ட இருந்து புடுங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான முத்தி மோட்சத்த நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில மறுபடியும் பழையபடி ராசியாதிபதி பார்த்துட்டாரு பாருங்களேன். அதனால பழையபடி திரும்பி இல்ல மாத்திக்கலாம் நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜெட்டிக்கா கவலை இல்லாம ஒரு ஒரு விஷயங்களும் இந்த டிரான்சிட்டோடயே பண்ணக்கூடிய காலங்களா இருக்கும். தன்னம்பிக்கை, வீட்ல மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கூடும். வேலையில ஒரு சர்டிஃபிகேஷனே இல்லாம தொடர்ந்து ஏதோ வேலையில நாட்டம் இல்லாம ஏதோ ஏனோ தானோன்னு 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைய 5 மணி நேரம், 6 மணி நேரம் செய்யறது. அந்த மாதிரி நிறைய வேலை சார்ந்த பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இன்னைக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரையும் இருக்கு. அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. சூழ்நிலை கைதியாக வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை இந்த கோச்சாரத்துல ராசியாதிபதி ராசிய பார்க்கறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். அதனால இன்னைக்கு 9, 12 காம்பினேஷன் இருக்கிறதுனால, இத்தன நாளா பாதிப்ப மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த சிம்ம ராசிய பொறுத்தவரையும் இனி ஒரு சகல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பா இருக்கும்.
இனிமே நிறைய பலன்கள் பாசிட்டிவாவும் இருக்கு, அதே சமயம் நெகட்டிவாவும் இருக்கு. பிறந்த கால ஜாதகத்துல அங்க வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல இது கடுமையான தொந்தரவு குடுக்கும்னு மறந்துறக்கூடாது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் அதுக்கு 100% பேசும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தறேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.